Bismillah alhamdulillah musalliyan musallima nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu nashhadu an la ilaha illallah nashhadu anna muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila allahi bi idnihi sirajan munira سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدكم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உதித்தாகட்டும். கூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று சொல்லுவான். குழந்தை செல்வங்களும் பொருட்செல்வங்களும் அலங்கார பொருட்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அல்லாஹ் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், அடுத்த ஒரு ஆயத்துல சொல்லுவான், அந்த குழந்தை செல்வங்களை இந்த அடியார்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் ஆம்பளை புள்ளையா இருந்தா சந்தோஷம் அடைகிறான், பொம்பளை புள்ளையா இருந்தா கவலைப்படுறான்றான். வைதா புஷ்ரா அஹதுக்கும், உங்களிலே யாருக்காவது சுப செய்தி சொல்லப்பட்டால், பில் உன்சா, பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று உங்களுக்கு சுப செய்தி சொன்னால், அல்லாஹுவே சொல்றான் பொம்பளை புள்ள பிறக்கிறது சுப செய்தி நமக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம் பொம்பளை புள்ள வந்துருச்சுன்னு சொன்னா செலவுன்னு நினைக்கிறோம், ஆம்பளை புள்ள நினைச்சா அது வரவுன்னு நினைக்கிறோம். இதுதானே இயற்கை. இன்னைக்கு இல்லது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு உலகத்தில் அப்படித்தான். பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா உயிரோட புதைச்சிருவான். நாமளாவது பரவாயில்ல, கருவோட அழைச்சிடறோம், வெளியவே வராம கருவிலே கலைச்சிடறோம். நம்ம அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு. நிறைய பேர்களுக்கு பெண் குழந்தையும் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடும், சத்தம் இல்லாம அபார்ஷன் பண்ணிடும் நம்ம. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வைதா புஷ்ரா அஹதுக்கும், உங்களிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது சுப செய்தின்னு சொல்றான்ல. அதே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி சொல்லும் போது சொல்றான், ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது சுப செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு, அவன் முகம் கருத்து விடும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், முஸ்வத்தன் வஹுவ கலீம், கோபத்திலே அவனுக்கு கோபம் வந்து என்ன செஞ்சிருவான், அந்த குழந்தையை சாகடிச்சிருவான். இப்படி ஒரு காலம் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபுலங்கள்ல அப்படித்தான். பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த புள்ளைய குழி தோண்டி புதிச்சிருவாங்க உயிரோட. இது பெண்களுக்கு அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய கேவலமான நினை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெண் பிள்ளைகள் என்பவர்கள் எப்படி என்பதை பற்றியும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை பற்றியும், பெண் குழந்தைகள் என்பது ஆண் பிள்ளைகளை விட மேன்மையானவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு என்ன உரிமையை கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு என்னென்ன அவர்கள் பிறந்தால் என்ன கிடைக்கும் என்றெல்லாம் மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே வருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதே சொல்லுவான். ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதே யஹபு லிமன் யஷா இனாசா என்று சொல்லுகிறான். சில மனிதர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பா கொடுப்பேன்னு சொல்றான். யஹபு லிமன் யஷா துக்கூரான்னு சொல்றான். சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பேன்னு சொல்றான். மூணாவது சொல்றான், சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுப்பேன், பெண் குழந்தைகளையும் கொடுப்பேன்றான். நாலாவதா சொல்றான், அவர்களுக்கு ஒண்ணும் இல்லாம மலடி ஆக்கிறவன் சொல்றான். இந்த 4 கட்டங்களையும் எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். மனிதர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பேன், அதுல முன்னுரிமை கொடுப்பதே பெண் குழந்தைகளுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அதனால யார் வீட்டுல பொம்பளை பிள்ளை பெறுதோ, முதல் பிள்ளை யார் வீட்டுல பெண் குழந்தைகள் பிறக்கிறதோ அது அல்லாஹுவின் சுன்னத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்கள கோச்சிக்காதீங்க.
ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் சொல்லுகிறோம். ஆம்பளை புள்ள மட்டும் இளைச்சவன் அல்ல, அதை பற்றியும் பின்னாடி சொல்லுவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளையை பெற்றவர்கள் பெண் பிள்ளையை பெற்றால் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம்பளை பிள்ளைக்கு இல்ல, அதையும் கவனத்தில் வச்சுக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாய் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே மலக்குமார்கள் துஆ செய்வாங்களாம், ரப்பே பலகீனமான பெண், பலகீனமான ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள், அவளுக்கு சக்தியையும் பரக்கத்தையும் தாய் என்று தாய்க்கு துஆ செய்வாங்களாம். பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தந்தைக்கு துஆ செய்வாங்களாம் மலக்குமாறு, யா அல்லாஹ் பலகீனமான அந்த குழந்தையையும் அந்த தாயையும் பாதுகாக்கக்கூடிய இந்த கணவனுக்கு, இந்த ஆம்பளைக்கு, அதாவது வீட்டினுடைய தலைவருக்கு நீ பரக்கத்தையும் ரஹமத்தையும் செய்யின்று மலக்குமாறு துஆ செய்வாங்களாம். மலக்குகள் துஆ வேண்டும் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளை பெற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொம்பளை புள்ள பெறது ஆம்பளை புள்ள பெறது நம்ம கையில இல்ல. இருந்தாலும் பெண் குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையிலே அந்த பெண் பிள்ளைகள் நமக்கு ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு 3 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சோ அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்து அவர்களுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்களோ நாளைக்கு சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாங்கன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்ல இன்னொருத்தர் கேட்டாரு, நாயகமே 2 புள்ள இருக்கு, எந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. நீங்களும் வந்துருவீங்கன்றாங்க. ஒருத்தர் கேட்டார் எந்திரிச்சு, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க. நீங்களும் வந்துருவீங்க, நல்லா வளர்க்கணும்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் பிள்ளைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறான், பெண் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறான். அதாவது அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பிள்ளை. சொத்து சேகரிச்சு வச்சு அந்த சொத்துக்கு பாகத்துக்காக வேண்டி ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய கொஞ்சறதுக்காக வேண்டி ஆசைக்காண்டி ஒரு பொம்பளை புள்ள. அது இல்ல மார்க்கத்துல. அந்த பழமொழியெல்லாம் பழசா போச்சு. மார்க்கத்துல 2மே குழந்தைகள் தான். 2 பேர்களுக்கும் உரிமை இருக்கிறது, 2 பேர்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது. ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண் குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இப்படி சொன்னாங்க, அல் பனூன் நிஅமத்துன் சொன்னாங்க. அல் பனூன் நிஅமத்துன் அல் பனாத் ஹஸனத்துன் சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் பனூன் நிஅமத், ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு நிஅமத்துகள். ஆனா கேள்வி கணக்கு இருக்கு. அல் பனூன் அவர்கள் நியமத்தானவர்கள், அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள். நியமத்துக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அல் பனாத் ஹஸனத்துன், பெண்கள் நன்மைக்குரிய, பெண் குழந்தைகள் நன்மையானவர்கள் என்று சொன்னார்கள். யாரு பொம்பளை பெற்கிறாங்களோ நன்மையை பெற்றவங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களின் சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லி சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களாம். ஒரு சஹாபி வந்தார்களாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயமே நான் அறியாமை காலத்துல நிறைய பொம்பளை பிள்ளைகளை சாகடிச்சு கொண்டு போய் உயிரோடு புதைச்சிட்டேன், நானே நிறைய பிள்ளைகளை உயிரோடு புதைத்து விட்டேன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கைஸ் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சொன்னார்கள், என் பிள்ளைகளை கூட பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே குழிய தோண்டி கொண்டு போய் உள்ள தள்ளி அந்த நேரத்துல அந்த பிள்ளை என் தாடியில் இருக்கிற மண்ணை தட்டும் போது கூட எனக்கு இரக்கம் வரல. அரக்கர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள், ஆனால் மிருகங்களாக இருந்தார்கள் அரபியர்கள். எனக்கு இரக்கம் வரல, உயிரோடு கொண்டு போய் கொடுத்தேன். யா அபத்தா யா அபத்தா, அந்த சத்தம் இன்னும் என் காதில் விழுகிறது என்று சொன்னார்கள். நிறைய அரபு உலகத்தில் இருந்த வேற வேற யாருடைய பெண் குழந்தைகளையும் கொண்டு போய் நான் என்ன செஞ்சேன், குழியில போட்டு புதைச்சேன். இரக்கம் இல்லாமல் நான் செய்தேன்றா நாயகமே, என்ன அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாமே அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டா எல்லா பாவமும் அழிஞ்சு போயிருந்தான். நீ இஸ்லாம் ஆகிட்டதே பாவங்கள் அழிந்து போய்விட்டது, முன்னால் செய்த பாவங்கள் உனக்கு அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு சஹாபி பெருமானாட்ட வந்தாரு, சஅஸா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவர் என்ன செஞ்சாங்க, நாயகமே ஒரு நாள் என்னுடைய 2 ஒட்டகமும் காணா போயிருச்சு, அதை தேடிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். நான் நீண்ட தூரம் போனேன், போற இடத்துல ஒரு குடிசை இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா சொல்லுது கணவன்கிட்ட, எங்க உங்களுக்கு பிறந்திருக்கிறது பொம்பளை புள்ளன்னு சொல்லுது. கணவர் சொல்றாரு, அங்கேயே வெட்டி புதைச்சிருன்றாரு. வெளியில இருந்து சொல்றாரு, அந்த அம்மா வீட்டுல இருந்து குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுது.
கணவர் சொல்றாரு அப்படியே குழி தோண்டு புதைச்சிருன்றாரு. குழி தோண்டு புதைச்சி விடு என்று சொல்லுகின்ற நேரத்தில் இவங்க அங்க போறாங்க. என்ற சஹாபி அங்க போய் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட போய் பிள்ளையுடைய தகப்பன் போய் சொல்றாங்க, 2 ஒட்டகம் காணா போச்சு, அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரும்போது சொல்றாங்க, இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, எவ்வளவு வேணாலும் விலை தரேன், எவ்வளவு வேண்டாலும் விலை தரேன், அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, சாகடிச்சிடாதீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு குழஞ்சி போன ஒட்டகத்தை தேடி போனாங்க இல்லையா, அந்த 2 ஒட்டகமும் கற்பிணியான ஒட்டகம். அன்னைக்கு அரபுலகத்துல கற்பிணியான ஒட்டகம் சொல்றது லட்சக்கணக்கான மதிப்பு. அந்த 2 ஒட்டகத்தையும் கொடுத்துட்டு ஒரு குழந்தையை வாங்கிட்டு வந்தாங்களாம். சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அறியாம காலத்துல இது மாதிரி 360 குழந்தைகளை நான் தத்தெடுத்து வளர்த்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. அவர் என்ன கேட்டாரு, என் பாவம் மன்னிக்கப்படுமான்னு. இவர் என்ன கேட்டாரு, இந்த சஹாபி என்ன கேட்டாங்க, பெருமானார்ட்ட சொன்னாங்க, நான் 360 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறேன், விலைக்கு வாங்கி, இதனால எனக்கு ஏதாவது கிடைக்குமாண்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததே அந்த பிள்ளைகளை நீ தத்தெடுத்து வளர்த்ததுதான் உனக்கு பாக்கியம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இந்த பெண் குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நிறைய பொம்பளை புள்ள, அவங்களுக்கு நிறைய பொம்பளை புள்ள. அவங்க என்ன செய்வாங்களாம், பொம்பளை புள்ள தலைவாரி விடுவாங்களாம், சாப்பாடு தீட்டு விடுவாங்களாம், அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவாங்களாம். சாதாரண ஒரு மனுஷன் பார்த்து கேட்டானா, என்னங்க நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைங்க போய் தலசி விடுறீங்க, சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, என்ன இது, இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்க என்று சொன்னா, அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் என் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு வாயில ஊட்டி விடக்கூடிய ஒரு ரொட்டி துண்டு இருக்குது அல்லவா, அதுக்கு கிடைக்கிற நன்மை இருக்குது அல்லவா, இரவு புகழா ஒரு வருஷம் நீங்க இரவு பகலா நின்று வணங்கினாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அபுல் பனாத் என்று சொன்னார்கள், நான் பெண் குழந்தைகளின் தந்தை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பெண் குழந்தைகளை தான் கொடுத்திருக்கிறான். சில நபிமார்களுக்கு மட்டும் ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறான், அது எண்ணிக்கையில கம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 4 பெண்களை கொடுத்திருக்கிறான். சொன்னார்கள், நான் பெண் குழந்தையின் தந்தை என்று சொன்னார்கள் பெருமையாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் குழந்தைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த ரஹமத்துகள், பரக்கத்துகள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விதமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுகின்ற நேரத்தில் பெண் குழந்தைகளை வெற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஹுன்ன ஹிஜாபுன் வ சித்ரன் என்று சொன்னார்கள். மீனன்னா, பெண்பளை பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, பொம்பளை பிள்ளைங்க, அவங்க நரகத்தின் திரை என்று சொன்னார்கள், நரகத்தின் சித்ர் என்று சொன்னார்கள், ஹிஜாப் என்று சொன்னார்கள். நரகத்திற்கு உள்ள போகாம தடுப்பாங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அஹ்மதுல் ஹலரமி என்று ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் இறை நேசரர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு மொத்தம் 6 பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பொதுவாகவே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே அடுத்தது ஆம்பளை பிள்ளைன்னு நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிற ஆசையெல்லாம் ஒன்று போதும் பொண்ணு, இன்னொன்று ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளை எத்தனை வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் வந்த அஹ்மது ஹலரமி அவங்களுக்கு 6 பொம்பளை பிள்ளை, 7வது ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களாம். அவங்க மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கனவுல அவங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களாம், பின்னாடி கட்டி, நீங்க நரகவாசின்னு இழுத்துட்டு போனா அவங்களுக்கு 7 நரகம் ஒவ்வொரு வாசல்லையும் போய் தள்ளுறாங்க. கொண்டு போய் முதல் வாசல்ல தள்ளினா முதல் பொம்பளை பிள்ளை தடுக்குது, எங்க அத்தாவை நரகத்துக்கு கொடுக்க மாட்டேன், விடக்கூடாது. 2வது வாசல்ல 2வது பொண்ணு தடுக்குது, 3வது வாசல்ல 3வது பெண் தடுக்குது, 4வது வாசல்ல 4வது பொண்ணு, 5 வாசல் 5வது பெண், 6வது வாசல் 6வது பெண்ணு, 7வது வாசல் பிளாங்கா இருக்கு, உள்ள போறதுக்கு யாரும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, வயிற்றுல இருக்கு அந்த குழந்தை. அப்ப நினைச்சாங்களாம், தௌபா செஞ்சாங்களாம், ரப்பே நான் மன்னிச்சிரு ரப்பே, எனக்கு 7வது பொம்பளை பிள்ளையாவே இருக்கட்டும்ட்டாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்க உன்ன ஹிஜாபுன் வ சித்ரும் மினன்னார் என்று சொன்னார்கள். அவர்கள் நரகத்தின் தடை கற்கள். நரகத்திற்கு பெற்றோர்கள், பாவம் செய்த பெற்றோர்கள் இருந்தால் அந்த குழந்தைகள் நரகத்திற்கு பெற்றோர்களை விடாமல் தடுத்து நிற்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான்
ஆல இம்ரான் சொல்லி பைத்துல் முகத்தஸனுடைய இமாம் இருந்தாங்க. இம்ரான்றவங்க, அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க, நேர்ச்சை செஞ்சாங்க. அவங்க நேர்ச்சை செஞ்சு என்ன செஞ்சாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ்ல என் கணவர் எப்படி இமாமா இருக்கிறாரோ அது மாதிரி நான் உற்றுவேன்னு சொல்லி நியத்து செஞ்சாங்க. அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான். இதெல்லாம் நியத்து செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்தது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி ஆகாது. சில நேரங்கள்ல பள்ளிக்குள்ள வர முடியாது பொம்பளை பிள்ளை, சில நேரங்கள்ல பள்ளிக்குள்ள வரலாம், சில வயதுக்காக வேண்டிய நேரத்தில் வயதுக்குள்ள நேரத்தில் வரலாம், சில நேரங்கள்ல வயதான நேரத்தில் வர முடியாது, மூதாட்டியா இருக்கும்போது வரலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை அல்லாட்ட, லைசர் தக்கரு கல் உன்சா, ரப்பே ஆம்பளை புள்ள மாதிரி பொம்பளை புள்ள இருக்காதுன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது பொம்பளை பிள்ளையை கொடுத்தான் என்று அந்த பிள்ளையையும் கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல வக்ஃபு செஞ்சுட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இன்னைக்கு நாம பொம்பளை பிள்ளைகள் என்று கவலைப்பட வேண்டாம். பொம்பளை பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய ரஹ்மத்துகளையும் நரகத்தின் விடுதலைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். சுவனத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பெண் பிள்ளை பெற்றால் என்னோட சுகனும் இருக்கலான்னு. அந்த பொம்பளை பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்கணும். அவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். பொம்பளை பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா பெண்களுக்காக வேண்டி ஒரு 4 கட்டங்களை சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் தாயாக வருவாள், ஒரு பெண் சகோதரியாக வருவாள், ஒரு பெண் மனைவியாக வருவாள், ஒரு பெண் குழந்தையாக வருவாள். தாயாக வந்தால் உங்களுக்கு அவளுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களை உயர்த்தி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கு என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களிலே நாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அல்லாஹ்விற்கு பொருத்தமானவர்களாகும், ரசூலுக்கு பொருத்தமானவர்களாகும் அந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல முறையிலே அவர்களை இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல பிள்ளைகளாக, நமக்கு அந்த பிள்ளைகள் சுவனத்தை வாங்கி தரக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களும் சுவனத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.